ஹே காய்ஸ், நான் உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன் இந்த மாதிரி ஒரு சீரிஸ் போடலாமான்னு. அந்த சயின்ஸ் ஃபிக்ஷன் சீரிஸ் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிஞ்ச். இதோட எபிசோட் 1 வந்து நான் ஏற்கனவே போட்டிருக்கேன். இப்போ இன்னைக்கு வந்து போட போகிறது எபிசோட் 2. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னீங்கன்னா நான் வந்து அடுத்த எபிசோடு ஒரு 2-3 எபிசோட் பார்க்குறேன். அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நான் அதை கண்டினியூ பண்ணுறேன். அப்படி இல்லைனா வந்து இந்த ஃப்ரிஞ்ச் சீரீஸை வந்து ஒரு சீசனோடய ஸ்டாப் பண்ணிக்கலாம். இது பயங்கரமாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்கணுன்னா நான் அதோட லிங்க்கை வந்து மேலே அந்த கார்ட்ஸில் தரேன். நீங்கள் போய் தாராளமாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து நான் இன்னைக்கு சொல்ல போகிறது எபிசோட் நம்பர் 2. இந்த எபிசோட பேர் தி சேம் ஓல்ட் ஸ்டோரி. அந்த எபிசோட ஸ்டார்டிங் சீனில் பாஸ்டன் காமிக்கிறாங்க. அந்த இடத்துல வந்து ஒரு மோட்டலில் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்க ஒரு கால் கேர்ள் இன்னொருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது, உன் பேக்கில் என்ன வச்சிருக்க, மஷ்ரூம் பீஸாவா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். ஆனால் இவன் அந்த பையை எடுத்துகிட்டு போய் பாத்ரூமில் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். இது வந்து ஒரு சர்ஜிக்கல் கிட் மாதிரி இருக்குது. இந்த பொண்ணுகிட்ட பேசிகிட்டே இருக்கும்போது அவள் வந்து என் பேர் வந்து லோரன் டெய்சி அப்படின்னு அந்த பையன்கிட்ட சொல்கிறான். என்னோட ஃபேமிலியில் இருக்க சிஸ்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு பூவோட பேர் தான் மிடில் நேமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இவங்க 2 பேர் பேசிகிட்டே இருக்கும்போது அந்த சர்ஜரி கிட்லேருந்து அவன் நைஃப் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப பயங்கரமாக கத்த ஆரம்பிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் என்னாச்சு அப்படின்னு சொல்லி இவன் போய் பார்க்குறான். எனக்கு என்னன்னே தெரியல, என் வயிறு பாரு வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு அது வயிற்றுக்குள்ள ஏதோ ஒரு வளர்ந்துக்கிட்டே இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரொம்ப பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த பக்கத்துல ரூம்ல இருக்கவங்கள நான் வேணா ட்ராப் பண்ணட்டுமா, அங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு அப்படின்னும் போது இந்த பையன் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கார்ல ஏத்திட்டு ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு வயிறு பெருசாயிட்டே இருக்கு. என்ன நடக்குது எனக்கு என்ன புரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாரன் பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கா. அப்போ ஹாஸ்பிட்டல்ல வாசல்ல இந்த பொண்ணை இறக்கி விட்டு அவன் பாட்டுக்கு போயிடறான். இந்த பொண்ணு கத்துறா, ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு. அங்க இருக்க ஸ்டாஃப் எல்லாம் இந்த பொண்ணை கூட்டிட்டு போறாங்க. உனக்கு எத்தனை மாசமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எத்தனை மாசமா என்னங்க கேக்குறீங்க அப்படின்னும் போது நீ பிரெக்னெண்டா இருக்க, எத்தனை மாசம்னு கேக்குறாங்க. ஐயோ நான் பிரெக்னென்ட் ஆனா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருக்கு. ஆபரேஷன் தியேட்டர்ல கொண்டு போய் சிசேரியன் ட்ரை பண்ணும்போது இந்த பொண்ணு அதுலயே அப்படியே பாதிலே செத்து போயிடுது. ரொம்ப அந்த வழியிலேயே கொஞ்ச நேரம் கழிச்சு சரி இந்த பேபியாவது காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு அந்த டாக்டர்ஸ் எல்லாம் வந்து வயிற்று கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்து பாக்குறாங்க. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் எவ்வளவு பெரிய கேஸ் எல்லாம் பாத்திருப்பாங்க. ஆனா இவங்களே வந்து அந்த குழந்தைய பார்த்து பயப்படுறாங்க. அப்படி இந்த சீன் கட் ஆகுது. இப்ப வந்து ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கு. யாருன்னு பாத்தீங்கன்னா பாயில்ஸ் அப்படின்ற ஆபீசர் வந்து மீட்டிங் நடத்திட்டு இருக்காரு. யாரு கூடன்னு பாத்தீங்கன்னா நீனா ஷார்ப் அப்படின்றவங்க இந்த மேசிவ் டைனமிக்கோட சிஇஓ. இவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அனாமலி எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணதே இல்லைன்னா வரைக்கும். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைமா வந்து ஒருத்தவங்க வந்து அதை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒலிவியா தனம். இவங்க வந்து ஒரு FBI ஏஜென்ட். இன்னொருத்தர் வந்து வால்டர் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நீனா ஷாப் கேட்குறாங்க. வால்டர் தான் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. இந்த அனாமலிஸ் நடக்கிறதுக்கான ரூட்டே வந்து இவர் தான். நிறைய பேர் அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபாலோ பண்ணி தான் இவ்வளோ அனாமலிஸ் வந்து உருவாயிருக்கு அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. அது இருந்தாலும் அவரால் மட்டும்தான் அதை கிளியர் பண்ண முடியும் அப்படின்றாங்க. வால்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷமா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பாரு. இதை அவங்க சொல்லவும் இல்லை, இப்போ அவர் நார்மலாக தான் இருக்காரு. இவர் கூட இவங்க பையன் இருக்காங்க. அவர் பேர் வந்து பீட்டர். இந்த பீட்டர் என்ன பிஸ்னஸ் பண்ணுறானே தெரியல, இல்லீகலா ஏதோ நிறைய விஷயம் பண்றான்னு தெரியுது. இவனை போய் நீங்க எப்படி நம்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நீனா ஷாப் சொல்றாங்க. அப்புறம் ஒலிவியாவை பத்தி சொல்லும் போது அப்பயே நீனா ஷாப் சும்மா இருப்பாங்களா, இந்த பொண்ணு வந்து அவங்க ஏஜென்ட் கூட வந்து இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தாங்க. அதாவது இல்லீகல் ரிலேஷன்ஷிப் மாதிரி 2 ஏஜென்ட்குள்ள ரிலேஷன்ஷிப் வச்சுக்க கூடாது. ஆனாலுமே வந்து இவங்க ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. இவங்க எல்லாமே ஒரு டீம்னா அப்ப இதெல்லாம் கேட்டா பப்ளிக்கே வந்து பேனிக் ஆவாங்க அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் கிடையாது, இவங்க தான் வந்து அந்த அனாமலிஸ்லாம் வந்து சால்வ் பண்றாங்க. அதனால இவங்க தான் அந்த கேஸ் எல்லாம் சால்வ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயில் சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த அன்சால்வ்டு கேஸ்லாம் நிறைய இருக்கும் இல்லையா, அதை வந்து அவங்க முன்னாடி பார்ட்னர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜான் ஸ்காட்ன்றதா அவங்களோட பார்ட்னர். அவங்க கூட தான் ரிலேஷன்ஷிப்ல இருந்திருப்பாங்க. லாஸ்ட் எபிசோட்ல அவர் செத்தும் போயிருப்பாரு. இவரு வந்து ஒரு FBI ஏஜென்ட்குள்ளே இருந்து அவர் வேற ஏதோ ஒரு ஏஜென்ட்டுக்காக வேலை பார்த்துட்டு இருப்பாரு திருட்டுத்தனமா. அதனால அவர் செத்தும் போயிருப்பாரு. இவர் யாருக்காக வேலை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல. அவங்க சாகும்போது கூட ஒலிவியா கேட்டிருப்பாங்க. அவர் வந்து சொல்லாமலே செத்துருப்பாரு. இதனால இந்த ஃபைல் எல்லாம் ஓபன் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு. அப்ப கரெக்டா பாயில்ஸ் ஃபோன் பண்றாரு. இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல்ல இன்சிடென்ட் நடந்துச்சு, வால்டரும் பீட்டரும் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு இவங்க போறாங்க. போய் கூப்பிட போகும்போது பீட்டர் வந்து கதவை திறக்கிறாரு. வால்டர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்தீங்கன்னா அந்த கபோர்ட்ல உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்காரு. அவருக்கு நைட்டு தூக்கம் வராதான். அவர் இருந்த அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அவரோட ஃப்ரெண்டு வந்து ரோ 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 போட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போயம் இருக்கு. அந்த ரைம்ஸ் கேட்டாதான் இவருக்கு தூக்கமே வருமா, அதனால முழிச்சே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு பீட்டர் கூட்டிட்டு வந்துடுறாரு. இப்போ இவங்க எல்லாமே வந்து அந்த கிரைம் நடந்த இடத்துக்கு போறாங்க. அப்ப அந்த ஒலிவியா போகும்போது பின்னாடி ஒருத்தர் நிக்கிறார் பாத்தீங்களா, இதை நோட் பண்ணிக்கோங்க. இவர் அடிக்கடி நிறைய எபிசோட்ல வருவாரு. அங்க நடந்த விஷயத்த வந்து பாயில் சொல்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு பொண்ணு வந்திருப்பாங்களாம். அந்த பொண்ணுக்கு வந்து பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. ஆக்சுவலா அந்த பொண்ணு பிரெக்னென்ட்டா இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் திடீர்னு பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. சரின்னு சிசேரியன் பண்ணிருக்காங்க. சிசேரியன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அவங்களோட குழந்தை வந்து ரொம்ப அதீத வளர்ச்சி வந்து அடைஞ்சிட்டு இருக்கும். அப்ப வந்து எங்க அந்த குழந்தை அப்படின்னு கேக்குறாங்க. இதோ பாருங்க இதான் குழந்தைன்னு காமிக்கிறாங்க. என்னன்னா ஒரு 95 வயசு கிழவனை காமிக்கிறாங்க. அவரோட தொப்புள் கொடி இன்னுமே இருக்கு. என்னங்க நீங்க சொல்றீங்க, நான் தூக்க கலக்கத்துல இருக்கேன், பட் இருந்தாலும் வந்து நீங்க சொல்ற கதையை நம்புற அளவுக்கு எனக்கு தூக்க கலக்கம் இல்ல அப்படின்னு சொல்லி பீட்டர் சொல்றாரு. இதுதான்
உண்மையா நடந்தது அப்படின்றாங்க. அப்போ வந்து ஒலிவியா சொல்றாங்க, இப்போ இவங்க வந்து தனியா டிரைவ் பண்ணிட்டு வந்தாங்களா இல்ல வேற யாராவது கார்ல கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணாங்களா அப்படின்னும் போது சரி நான் அதை விசாரிக்க சொல்றேன் அப்படின்னுறாரு. ஸோ வால்டர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த பாடி எடுத்துட்டு வாங்க, நான் என்னோட லேப்ல கொண்டு வாங்க, எனக்கு ஒரு லேப் கொடுக்குறீங்களா அப்படின்னும் போது பாயில் சொல்றாரு, உங்களுக்கு ஏற்கனவே லேப் இருக்கு சார் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில அப்படின்னும் போது வால்டருக்கு வந்து நிறைய விஷயம் மறந்து போயிடும். அந்த லேப்ல வந்து கொண்டு வந்து அந்த பாடியை வந்து எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப டனம் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க தங்கி இருந்த மோட்டலோட அட்ரஸ் கிடைச்சிருச்சு, நம்ம போய் எங்க சாம்பிள் எடுத்துட்டு வரலாமான்னு கூப்பிடுறாங்க வால்டர் கத்தி விடுறாரு, நான் வேலை தானே செஞ்சுட்டு இருக்கேன் உனக்கு கண்ணு தெரியல அப்படின்னு. அப்பப்ப கொஞ்சம் வந்து ஷார்ட் டெம்பர் ஆகி கத்த ஆரம்பிச்சிருவாரு. அப்ப வந்து பீட்டர் வந்து வாங்க நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. இவங்க போய் பாக்குறாங்க, அவங்க ஒரு தடையுமே இல்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, ஒல்வியா கேக்குறாங்க, அந்த கபோர்டு திறந்து பாருங்களேன், அங்க ஏதாவது ஷீட்ஸ் இருக்கா அப்படின்னும் போது கரெக்டா அங்க வந்து ஒரு ஷீட்ஸ் இருக்கு. அப்ப வந்து இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, இந்த மாதிரி கேஸை ஏற்கனவே வந்து ஜான் கூட ஹேண்டில் பண்ணிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கில்லர் என்ன பண்ணுவானா, ஒரு கால்களை பிக்கப் பண்ணிட்டு இந்த மாதிரி மோட்டல்ல போய் தங்கிட்டு பொண்ணை வந்து அந்த மாதிரி மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து அது வாய் நல்லா திறந்துட்டு பிட்யூட்டரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூளையில ஒன்று இருக்கும். அந்த கிளாண்டு தான் நம்ம உடம்புக்கே வந்து ஒரு பெரிய மாஸ்டர் மாதிரி. நம்ம உடம்புல என்ன ஹார்மோன்ஸ் இருக்கணும், ஹார்மோன்ஸ் இருக்கக்கூடாதுன்றதெல்லாம் வந்து இதை தான் கண்ட்ரோல் பண்ணும். இந்த கிளாண்ட் வந்து குட்டியா ஒரு பீனட் சைஸ்ல இருக்கும். அதை கட் பண்ணி எடுத்ததான் அவன் சொல்லியிருப்பாங்க. இதை கேட்டோன்னே பீட்டருக்கு ஐயோ போதுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருப்பான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து பிரைட் ஆரஞ்சு கலரில் ஒரு மசில் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு மருந்து கொடுத்துருப்பான். அது வந்து இந்த மாதிரி மோட்டலில் வந்து எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தடயமாகவே இருக்கும். இந்த மாதிரி கேஸ் வந்து நிறைய அவன் பண்ணியிருக்கான். ஒரு சீரியல் கில்லர். இந்த ஃபர்ஸ்ட் சீன்ல வருவான்ல அவன் பேர் வந்து கிறிஸ்டோபர். ஸோ இந்த கேஸை பற்றின இன்னும் டீட்டெயில்ஸ் வேணுன்றதுக்காக இவங்க என்ன பண்ணுறாங்க, போய் அவங்க ஃப்ரெண்ட் இருப்பார் சார்லஸ்னு ஒருத்தர், அவர்கிட்ட போய் கேட்கும்போது நீ ஏன் இதை இன்னும் பண்ணிட்டு இருக்க, அவன் தான் வந்து ஜானில் வந்து தான் ஏமாத்திட்டான்ல அப்படின்னும் போது இவன் வந்து என்னை ரொம்ப ஏமாத்திட்டான், ஆனால் வந்து இவன் பண்ணதெல்லாம் நான் மறக்கவே முடியாது, இவன் யாருக்காக ஒர்க் பண்ணான்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும், ஸோ அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கொடுக்குறியா அப்படின்னும் போது இவங்களும் அந்த கேஸ் ஃபைலை கொடுத்துட்றாங்க. இந்த டைம்லேயே வந்து ஒரு கால்களை வந்து இந்த கிறிஸ்டோபர் பிடிச்சி கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல காமிச்சதுக்கப்புறம் இங்கே பாரு அங்கே பிரிட்ஜ் வியூ இந்த இடத்துல இருந்து பார்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னா இந்த பொண்ணு போய் பாக்குது. இந்த பொண்ணு அவன் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பொண்ணுக்கு மருந்து போட்டு மயக்க அடைய வச்சு அதே மாதிரி அந்த பிட்யூட்டரி கிளாண்டை எடுத்துடுறான். பீட்டரும் வால்டரும் பேசிட்டு இருக்காங்க. அப்போ வால்டர் சொல்றாரு, இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் நானும் பண்ணியிருக்கேன், இது வந்து கவர்மெண்ட் சோல்ஜர்ஸ்க்காக ஆர்மிக்காக இந்த மாதிரி நான் வந்து சீக்கிரமே வயசாகிற மக்கள் எல்லாம் நாங்க ரெடி பண்ணோம், நானும் பெல்லும் அப்படின்னு சொல்லுவாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா பெல்லும் இவரும் வந்து ஒரு லேப் மேட்ஸ் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த மாதிரி வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பண்ணியிருப்பாங்க. அந்த பெல்லு தான் வந்து மேசிவ் டைனமிக்ஸோட ஓனர் கூட. இவங்க பண்ண எக்ஸ்பெரிமெண்ட் தான் இப்போ நிறைய அனாமலிஸ் பேட்டர்ன் உருவாயிருக்கு அப்படின்றதான் இந்த கான்செப்டே. வேற உங்களுக்கு என்ன நடந்திருக்கு, உங்களுக்கு எக்ஸாக்டா அது என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு, நான் என் காரை வந்து எங்க பார்க் பண்ணேன் ஞாபகம் வந்துருச்சு அப்படின்றாரு. சரி 17 வருஷத்துக்கு முன்னாடி பார்க் பண்ண காரியா சொல்றீங்க, சரி வாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போறாங்க. கரெக்டா வந்து கார் பார்க் பண்ணிருப்பாங்க, அதை எடுத்துட்டு வந்துடுறாங்க. இந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு கேஸ் வந்திருக்குன்னு சார்லஸும் வந்து தனம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. தனம் என்ன பண்ணுறாங்க, அந்த பாடியும் கொஞ்சம் அனுப்பி வைங்க லேபுக்குன்னொன்னே உங்கள் லேபில் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்து வால்டர் சொல்கிறாரு, பென்ரோஸ் அப்படின்ற ஒருத்தன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருக்கதை வந்து சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கூகுள் பண்ணி பார்க்குறாங்க. இந்த பென்ரோஸ்லாம் வந்து ரேப்பிட் ஏஜிங் பற்றின ரேப்பிட் ஏஜிங் பார்த்தீங்கன்னா ரிசர்ச்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. சரி அவரை பார்த்து கேட்டால் ஏதாவது தெரியும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அங்கே போய் கேட்குறாங்க, நான் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவர் வந்து எந்த பிடி கொடுக்காமலும் பேசுகிறாரு. ஆனால் பீட்டருக்கு வந்து ஒன்று தோணுது, இது அந்த ஆள் எதுவும் மறைக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஸோ இப்போ இந்த செத்து போன பொண்ணு இருக்கு இல்லையா, அது கடைசியாக பார்த்த இமேஜை வந்து நம்மளால எடுத்துட்டோம்னா அவன் கில்லர் எங்கே கொலை பண்ணுறான்னு நமக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு வால்டர் வந்து ஒரு தியரி சொல்கிறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மசில் வந்து தளர்ந்து பேரலைஸ் பண்ணுறதே தானே இந்த மருந்து கொடுத்துருப்பான், அதனால அவங்க கண்ணில் இருக்க இமேஜ் வந்து இந்த நர்வில் அப்படியே கேப்சர் ஆயிருக்கும், இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேசிவ் டைனமிக்ல தான் இதுக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க தனம் போய் கேட்க போகிறாங்க. இந்த மேசிவ் டைனமிக்ஸில் பாய்ஸும் தனமும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. உனக்கு ஸ்காட்டுக்கும் நடுவில் என்ன இருக்கு அப்படின்னு பேசிட்டு இருப்பாரு. டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வயிறு பெருசாகிற மாதிரி இருக்கும். வயிறு பெருசாகிறத பார்த்துட்டு ஹீரோயின் கத்துவாங்க, அது வந்து ஒரு கனவு, வாங்க நீனா ஸ்டார்ட் பண்ணுங்க கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அசிஸ்டன்ட் கூட்டிட்டு போறாங்க. அப்போ வந்து சாரிம்மா என்னோட இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னோடனே எதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. உங்க கூட இருந்தாங்க இல்லையா ஜான், அவர் தான் செத்து போயிட்டாருல அப்படின்னும் போது வேற என்ன உங்களுக்கு ஜானை பத்தி தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர் உங்க பார்ட்னர் இல்லம்மா, உங்க கூடயே ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஸோ உங்க கூட இருக்கவங்க யாராவது செத்து போனாங்கன்னா அது எவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு எனக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீனா ஷார்ப் சொல்றாங்க. அந்த டிவைஸ் பேரு எலக்ட்ரானிக் பல்ஸ் கேமரா, இந்த டிவைஸ் இந்தாமா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ வந்து பென்ரோஸ் என்ன பண்ணிருப்பாரு, இந்த கிறிஸ்டோபரை போய் பார்த்துருப்பாரு, ஒரு குடோன் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல போய் மீட் பண்ணிருப்பாரு. டி பத்திரமா இருடா, FBI இருந்து நிறைய பேர் வராங்க அப்படின்னு சொல்லி வார்ன் பண்ணிருப்பாரு. இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துட்டு போறாங்க. அந்த கடைசியா செத்த பொண்ணோட கண்ணை மட்டும் வெளில எடுத்து வச்சு லைட் அடிச்சு பார்க்கும்போது அந்த ஒரு இமேஜ் வந்து மானிட்டர்ல டிஸ்பிளே ஆகுது. என்ன இமேஜ்னு பாத்தீங்கன்னா அது ஒரு பிரிட்ஜ். கடைசியா இந்த ஒரு பொண்ணு அதோட பிட்யூட்டரி கிளாண்ட் எடுத்தா மட்டும்தான் இவனுக்கு வந்து உடம்பு வந்து சரியாகும் அப்படின்றதுனால கடைசியா ஒரு பொண்ணை தேடி போறான். அதே மாதிரி ஒரு பொண்ணையும்
எல்லாத்தையும் பிடிச்சி கூட்டிட்டு வந்துடுறான். ஆஸ்ட்ரிட் சொல்றாங்க இந்த பிரிட்ஜ் நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பாக்குறாங்க. எந்த வியூல இருந்து பார்த்தா இந்த இமேஜ் கரெக்டா தெரியும்னு சொல்லிட்டு அதை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பில்டிங்க்கு போறாங்க. ஒலிவியாவும் பீட்டரும் போறாங்க. இந்த ஆபரேஷன் பண்ணும்போது கரெக்டா இவங்க 2 பேரும் உள்ள வந்துடுறாங்களா. வந்ததுக்கு அப்புறம் பென்ரோஸ் என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு ஒரு மருந்து கொடுத்தோன்னே அந்த பொண்ணோட இதயம் வந்து டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுது. இவன் வந்து ஒலிவியா என்ன பண்றாங்க, அந்த கிறிஸ்டோபர் இருக்கா இல்லையா, அவரை துரத்திட்டே போறாங்க. துரத்திட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா அவர் அப்படியே மயங்கி விழுந்துறாரு ஒரு இடத்துல. அப்படியே ரொம்ப வயசான தாத்தாவாயிராரு. அப்பதான் சொல்றாரு, இந்த கிறிஸ்டோபர் இருக்கார் இல்லையா, அவரு வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தானா, ஆர்மிக்காக ஒர்க் பண்றதுக்காக தான் அந்த வால்டர் வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருப்பாரு. அதோட ரிசல்ட் தான் கிறிஸ்டோபர். பென்ரோஸ்க்கு வந்து இந்த பையன் மேல ரொம்ப பாசமா இருக்குமோ, இந்த மாதிரி இவனுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கும், ரேபிட் ஏஜிங் சொல்லுவாங்க. சீக்கிரமாவே வயசாகிறதுக்காக பண்ண எக்ஸ்பெரிமெண்டோட ரிசல்ட் தான் இவன் இல்லையா. அதனால வந்து பிட்யூட்டரி கிளாண்ட் எடுத்து இவனோட உடம்புல அந்த ஹார்மோன் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இவன் நார்மலான ஏஜிங்ல இருப்பான். கடைசி பொண்ணு வந்து கிடைச்சிருச்சுன்னா இவனுக்கு வந்து உடம்பு சரியா போயிடும், நார்மல் மனுஷன் மாதிரி இருப்பான். அதுக்குள்ளதான் கரெக்டா ஒலிவியா வந்துடுறாங்க இல்லையா. சோ இவனுக்கு வந்து உடனே வந்து வயசாக ஆரம்பிச்சிருது. அப்படியே அந்த இடத்துல செத்து போறான். பென்ரோஸும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு போயிடுறாரு. இந்த பொண்ணுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் இல்லையா. அப்போ உடனே வால்டருக்கு ஃபோன் பண்ணி கேட்கறாங்க. கேட்டோடனே அவர் கரெக்டா ஹியூமன் பாடியில ரிசர்ச் பண்றதுனால இவருக்கு வந்து என்ன பண்ணா மறுபடியும் ஹார்ட்டை ரீஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியும். அந்த சொல்லமும் கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க. 2 ஷாக் கொடுக்கும்போது அந்த பொண்ணு முழிச்சுக்கிறா. அப்படியே வந்து இந்த பொண்ணையும் காப்பாத்திடுறாங்க. தனம் கிட்ட நீங்க வந்து எங்க ஆபீஸ்ல வந்து வேலை பாக்குறியா, எங்க கம்பெனிக்குன்னு கேக்குறாங்க. உன்னோட மூளை வந்து வித்தியாசமா வேலை பாக்குது, சோ நீ வந்து நல்லா இன்டெலிஜென்ட்டா இருக்கு, நீங்க வந்து FBA விட்டுட்டு இங்க வந்து வேலை பாருன்னு சொல்றாங்க. இல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லி தனமும் அதை வேணாம்னு சொல்லிடுறாங்க. பாய்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லவும் நீனா ஷார்ப் வந்துட்டு என்ன பேசுறாங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, ஜாப் ஆஃபர் பண்ணாங்க, நான் வேணாம்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ பாய்ஸ் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வால்டரையும் பீட்டரையும் வந்து கண்டிப்பா இனிமேல வந்து பர்மனெண்டாவே இந்த டீம் வச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணிருப்பாங்க. அதை சைன் பண்றதுக்கான அக்ரிமெண்ட்ல வந்து சைன் போடும்போது பீட்டர் சொல்றான், என்னால அந்த பேபி சிட்டிங் எல்லாம் அந்த வயசானவருக்குலாம் பார்க்க முடியாது அப்படின்றான். இவங்க அப்பா வந்து பீட்டருக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதனால இவங்க என்ன பண்றாங்க, ஒழுங்கா உன்னை பத்தின விஷயம் எனக்கு தெரியும், நீ வந்து கையெழுத்து போடலன்னா எல்லாத்தையும் நான் வெளில விட்டுருவேன் அப்படின்னு அவங்க வந்து பார்த்துட்டு அவன் என்ன பண்றான், சரின்னு ஒத்துக்கிறான். மிரட்டமும் வால்டர் கிட்ட போய் கையெழுத்து வாங்கும்போது வால்டர் கேட்கிறாரு, என்ன தெரியும் பீட்டர் பத்தி அப்படின்னு கேட்கும்போது, பீட்டர் பத்தி எதுவுமே இல்ல, கேஸ் ஹிஸ்டரி எதுவுமே இல்ல, ஆனா ஏதோ ஒரு மெடிக்கல் ஹிஸ்டரி மட்டும் இருக்கு, பீட்டர் பத்தினா எந்த டீடைல்ஸுமே இல்ல அப்படின்னு அவர் அப்படியே அமைதியாகிறாரு. அவரும் கையெழுத்து போட்டு கொடுத்துறாரு. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த கிறிஸ்டோபர் இருக்கா இல்லையா, அவரை மாதிரியே ஒரு 2-3 க்ளோன் வந்து நீனா ஷார்ப்போட மேசிவ் டைனமிக்ஸ் லேப்ல இருக்கிறத காமிச்சு அப்படியே முடிக்கிறாங்க. அண்ட் இந்த சீரீஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட்ல ஏதாவது சொல்லுங்க, நான் கண்டினியூ பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you then. Take care. Bye.